நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேச ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவசூர்யாய நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 10ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நினைத்து வழிபடுவது, நமஸ்கரிப்பது விசேஷத்தை கொடுக்கும். பஞ்சாங்கத்தினுடைய தேவதைகளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சூரிய உதயம் காலை 5:52க்கு, கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 9:55 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 7:20 வரை மகம், பின்பு பூரம். நாமயோகம் இன்று காலை 9:34 வரை வியாகாதம், பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று காலை 9:55 வரை பவம், பின்பு இரவு 9:34 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 7:20 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 7:20 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நேத்திரம் இன்று காலை 7:20 வரை ஒரு கண், பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமமுடைய ராசி மகர ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு, ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்து வர எதிர்காலம் சார்ந்த தெளிவுகள் பிறக்கும். வயநமசி மசிவயன எனம சிவ சிவய நம நம சிவய என்னும் பஞ்சாட்சர மந்திரங்கள் பிறவில் இருக்கக்கூடிய அனைத்து கர்ம வினைகளையும் தீர்க்கும். கர்ம வினைகளினுடைய தோஷத்தை போக்கும். பிறப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சகல விதமான பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் நீக்க வல்லது. ஆக ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சூரிய பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதும், பார்வதி பரமேஸ்வரருக்கு சிவபெருமானுக்கும் அம்பிகைக்குமான அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் சிவபுராணம் பாராயணம் செய்ய வேண்டும். சிவபுராணம் படிக்க முடியாதவர்கள் ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்தால் அதற்குண்டான அனுகூலம் ஏற்படும். வாழ்க்கை உயரும். பல பிரச்சனைகள் அகலும். பிதுர்கள் சாபங்கள் தீரும்.
குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த நாள் எதையெல்லாம் செய்யலாம், எதற்கெல்லாம் சிறப்பானது? ஓவியம் வரைவதற்கு நல்ல நாள், புதிய கருவிகளை பழகுவதற்கு சிறந்த நாள், மருந்து செய்வதற்கு உகந்த நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:39 முதல் 5:16 வரை மேஷ லக்னம், 5:22 முதல் 7:13 வரை ரிஷப லக்னம், 7:14 முதல் 9:19 வரை மிதுன லக்னம், காலை 9:20 முதல் 11:31 வரை கடக லக்னம், காலை 11:32 முதல் 1:38 வரை சிம்ம லக்னம், 1:39 முதல் பிற்பகல் 3:38 வரை கன்னி லக்னம், மாலை 3:39 முதல் 5:38 வரை துலாம் லக்னம், 5:39 முதல் 7:45 வரை விருச்சிக லக்னம், 7:46 முதல் இரவு 9:57 வரை தனுசு லக்னம், 9:58 முதல் காலை 12:03 வரை மகர லக்னம், 12:04 முதல் 1:55 வரை கும்ப லக்னம், காலை 1:56 முதல் 3:38 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய், சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி என்பர்களுக்கு உங்களுக்கான தேவைகள் எதுவோ அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு செல்வீர்கள். சுதந்திர போக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் குழந்தைகளுடைய குணத்தை அறிந்து செயல்படுவீர்கள். மற்றவர்களுடைய தேவைகளை கேட்டு நிறைவேற்றி வைப்பதால் உங்கள் மீதான அன்பு அதிகரிக்கும். எல்லோருடைய ஆதரவையும் பெறுவீர்கள். வீட்டினுடைய தேவைகள் உங்களுக்கு மிக அறிந்தவராக உணர்ந்தவராக இருப்பதால் எல்லோருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக சில செயல்கள் அமையும். இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்ற முனைவீர்கள். நீண்ட நாளாக செய்ய நினைத்த பிரார்த்தனைகள், கோவில் வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போவதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். கமிஷன் ஏஜென்ட்களாக இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இன்சூரன்ஸ் மற்றும் காப்பீடு தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் நல்ல ஆதாயம் ஏற்படும். வருமானம் உயரும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். எதை செய்தாலும் மிக நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வதில் அக்கறை இருக்கும். சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள் நடக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ
திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம் என்கிற யோசனை போக்கு உருவாகும். இடமாற்றங்கள் சார்ந்த எண்ணங்கள் வரும். சனி பகவான் விரயத்தில் இருப்பதால் சில செலவுகள் அவ்வப்போது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வேலை தொடர்பாக யாரிடத்திலும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள். முக்கியஸ்தர்கள் பிரமுகர்களிடத்தில் கட்டுக்கோப்பாக நடக்க வேண்டும். உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய சொந்த விஷயத்தையும் உங்களுடைய ரகசியங்களை யாருக்கும் வெளிப்படுத்தாதீர்கள். ஒரு சில காரியம் முடியும் வரையில் அமைதியாக இருக்க வேண்டும். அதே போல முதலீடு சார்ந்த விஷயங்களில் சில நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்பது நல்லது. தெரியாத விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிகள் நடக்கும். வியாபாரத்திற்காக வெளியூர்களுக்கு பயணப்பட நினைப்பீர்கள். சூரிய பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய ராசிநாதனாக இருப்பதால் கோவிலுக்கு சென்று நவகிரக வழிபாடு செய்வது, ஸ்ரீ சூரிய பகவானுக்கு கோதுமை வைத்து சிகப்பு நிற வஸ்திரங்கள் சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட அரசாங்க வேலைகள் கிடைக்கும். அரசியல் சம்பந்தமான துறைகளில் உங்களுக்கு நல்ல இடத்தை பிடிப்பீர்கள். மூத்தவர்களுடைய கருத்துக்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்க்காத தன வரவுகள் வரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். முயற்சிக்குண்டான முன்னேற்றங்கள் பிறக்கும். ஒரு சிலருக்கு வேலை தொடர்பாக அலைச்சல்கள் இருக்கும். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று போல அமையும். வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை கேட்டு பூர்த்தி செய்து வைப்பீர்கள். விற்பனை எந்த பொருள் ஆகுமோ அதை மட்டுமே வாங்கி வைப்பீர்கள். கிடப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை விற்று தீர்ப்பதற்கான மாற்றொரு வழிமுறைகளை ஆராய்வீர்கள். சூழ்நிலைகளை தெரிந்து செயல்பட வேண்டும். அதிக பண செலவாகக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதால் பண கட்டுப்பாடு தேவை. அதே போல எண்ணத்திலும் சிந்தனைகளிலும் கட்டுப்பாடு வேண்டும். மாணவ மாணவிகள் உங்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிப்பதற்கான சில ஆதாயங்கள் கிடைக்கும். ஒரு பிள்ளையார் சுழி போட்டு வைத்திருப்பீர்கள். எந்த துறை விரும்புகிறீர்கள் என்றாக கிடைக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். புதியதாக பள்ளியில் சேர விரும்பக்கூடிய மேஷராசி மாணவ மாணவிகளுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். மனதிற்கு ஏற்புடையதாக இருக்கும். சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினியில் பிறந்தவர்கள் குல தெய்வ வழிபாடு செய்வதால் நன்மைகள் உண்டு. இஷ்ட தெய்வ வழிபாடுதலை மேற்கொள்ளலாம். இறை பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனதில் நிம்மதி இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிக மிக சிக்கனமாக இருக்க வேண்டும். செலவினங்கள் ஆகாது. அதே போல தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் என்னும் பொழுது எச்சரிக்கையாக செயல்படுங்கள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வருங்காலம் பற்றிய கனவுகள் உண்டாகும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சில தேடல்கள் அதிகமாக இருக்கும். கூடுமான வரையில் இந்த நாள் அமைதியும் நிதானத்தோடு சில விஷயங்களை முன்னெடுத்தால் நன்மைகள் பிறக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு வீட்டை பராமரிப்பது மற்றும் வீடு கட்டுவது சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் உண்டாகும். புதிதாக வீட்டை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் பேங்க் லோன் தொடர்பாக சில முயற்சிகள் நடக்கலாம். பிறரோடு கலந்து ஆலோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. தேவைக்கு ஏற்றபடி பணத்தை தயார் செய்வதில் மும்முரமாக செயல்படுவீர்கள். குடும்ப தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் போதவில்லை என்கிற பேச்சுக்கள் தான் அதிகம். வியாபாரத்தில் இருப்பவர்கள் அக்கம் பக்கம் வியாபாரிகளுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக நடக்கலாம். உங்களுடைய மனதை சிரமப்படுத்தும்படியாக சில விஷயங்களை பேசலாம். உங்களுடைய செயல்களை பற்றி விமர்சிக்கலாம். நண்பர்கள் வழியில் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது.
வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை புரிந்து நீங்களே சுயமாக சம்பாதிக்க நினைப்பீர்கள். யாருக்கும் அடிமையாக இருப்பது என்பது ஆகாது. உங்களுடைய மன அமைப்பு படி ரிஷபராசி என்பர்கள் பேசிய காரியத்தை சாதித்து விடுவீர்கள். பேசுவதில் வல்லவர்கள். சித்தர்கள் வழிபாடு செய்யுங்கள். சித்த புருஷர்களுடைய அனுகிரகம் வேண்டி விரதங்கள் இருப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் பொதுவாக சித்த புருஷர்கள் கோவில்களுக்கு சென்று நல்ல வாசனை மிகுந்த ஊதுபத்தி, திராட்சை, முந்திரி, அதே போல கற்கண்டு வாங்கி கொண்டு மல்லிகை பூ சாற்றி ஆத்மார்த்தமாக வாசனை திரவியங்கள் வைத்து வழிபட்டால் ஸ்ரீ சித்தர் பெருமான்களுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். தாய் வழி உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீண் பேச்சு, வாக்குவாதம் வேண்டாம். யார் எப்படி இருப்பார்கள், எந்த சூழ்நிலையில் அவர்களுடைய குடும்பம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. தெரியாத விஷயங்களை பற்றி அதிகமாக ஆழ்ந்து பார்க்க வேண்டாம். எந்த குடும்ப விஷயங்களையும் கேட்காதீர்கள். யார் குடும்பத்திற்கும் நீங்கள் விமர்சனங்கள் செய்யாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். யாரை பற்றியும் அதிகமாக பேசாமல் இருப்பது நல்லது. நிலுவையில் இருக்கக்கூடிய சரக்குகள் விற்பனையாகும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவதற்கு, வருமானம் கிடைக்க, தேவைகள் நிறைவேற, குடும்ப சூழ்நிலைகளை சந்தோஷமாக அமைத்திட பல முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கலாம். அதே போல வீட்டினுடைய உள்கட்டமைப்பை மாற்றி அமைப்பீர்கள். அலங்கரிப்பது, கலை சார்ந்த பொருட்கள் வாங்கி வைப்பது போன்ற விஷயங்கள் நடக்கும். சொத்து சம்பந்தமான வழக்குகளில் எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக அமையும். சிந்தனை போக்கில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருங்கள். எதை பற்றியும் அதிகமாக பேச வேண்டாம். கடன் சார்ந்த சங்கடத்திலிருந்து வெளிவருவதற்கு இந்த நாள் நீங்கள் விரத வழிபாடுகளை செய்யலாம். நவமி திதி ஸ்ரீமன் ராமபிரானை வழிபடுவது சீதா லக்ஷ்மி ஆஞ்சநேயரையும் ஸ்ரீ லக்ஷ்மணரையும் வழிபடுவது அனுகூலத்தை தரும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தனாய நாதாய சீதாய பதையே நமகா என்று வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமாக நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிருஷ்ட திசை மேற்கு. அதிருஷ்ட எண் 3. அதிருஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று செலவுகள் அதிகமாகும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். குழந்தைகளோடு வெளியிடங்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும். விடுமுறை நாட்கள் என்பதால் சொந்த ஊர்களுக்கு பயணிப்பீர்கள். கோவில் வழிபாட்டு தலங்களுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறரோடு மாணவ மாணவிகள் அனுசரித்து இருக்க வேண்டாம். சக மாணவர்களிடத்தில் வாக்குவாதம், வீண் பேச்சுக்கள் வைக்க வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் பக்குவமாக இருக்க வேண்டும். பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாகும். நல்ல முடிவுகள் கிடைக்கும். ஆதரவு பிறக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த நாள் யோகமான நாளாகவும் தொடங்கக்கூடிய செயல்கள் எல்லாமே இறைவனுடைய அனுகிரகத்தினால் சிறப்பாக நடக்க இருக்கிறது. தெய்வீக வழிபாடுகளில் ஆர்வங்கள் உண்டாகும். தெய்வ நம்பிக்கை உண்டாகும். திடீர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். உற்சாகம் பிறக்கும். புதிய புதிய விஷயங்களை தொடங்க வேண்டும் என்கிற திட்டங்கள் அதிகரிக்கும். ஒரு சில காரியங்கள் திட்டங்களாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு பண தேவைகள் இருக்கும். மனதில் மட்டும் நினைப்பது போதாது, அதை செயல் வடிவத்திலும் கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். கலைத்துறையில் புதிய நல் வாய்ப்புகள் அமையும். உடன் பிறப்பவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். உங்களுடைய தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ மற்ற விஷயங்கள் குடும்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல அவர்களுடைய செயல்பாடுகள் அமையும். பொருளாதார நிலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். தாமதங்கள் அகலும்.
தம்பதியர்களுக்குள் புரிதலும் நல்ல சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனதில் நிம்மதி, சந்தோஷம் இருக்கும். உற்றார் உறவினர்களுடைய வழியில் ஆதரவுகள் இருக்கும். சொந்தமாக வீடு அமைய வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்கிற யோசனைகள் அதிகரிக்கலாம். வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான சில தேடல்கள் உண்டாகும். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை செய்து முடிப்பீர்கள். நினைத்தது நடக்கும். நடப்பதையே யோசிப்பீர்கள். நல்ல புத்தி கூர்மை, நல்ல ஞானம், அறிவு உண்டாகும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். 16 செல்வங்களும் உண்டாகும். ஆகவே மிதுனராசி அன்பர்கள் புத்தி கூர்மையின் மூலம் மற்றவர்களை வென்று விடுவீர்கள். போட்டிகள் இருந்தாலும் அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறாமைகள் அகலம். உங்களை எதிராக நினைத்தவர்கள் கூட நண்பர்களாக மாறலாம். கொடுக்கல் வாங்கல், பணம் விஷயங்களில் எப்பொழுதும் எச்சரிக்கையாகவே இருங்கள். அதிகமாக நம்பி ஏமாற வேண்டாம். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கு வேலை தொடர்பாக சில முக்கிய முயற்சிகள் நடக்கலாம். அல்லது வயதில் மூத்தவர்களாக இருக்கிறார்கள். திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். வருமானத்தை பெருக்கிக் கொள்வதிலும் அந்த வருமானத்திற்கு உண்டான பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் அதிகமாகும். ஈடுபாடு உண்டாகும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு கால்நடை தொடர்பான வியாபாரங்கள் நடக்கும். முதலீடுகளை அதிகரிக்க நினைப்பீர்கள். புதிய பயிர் செய்வதற்கான கடன் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அரசாங்கத்தினுடைய ஆதரவுகள் கிடைக்கும். முக்கியஸ்தர்களோடு சில கருத்துக்களை பேசி இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சொத்துக்களை சேர்ப்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய விஷயங்களுக்காக, அவர்களுடைய எதிர்கால நலனுக்காக வங்கி கணக்கை தொடங்க வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மறைய வாய்ப்புகள் உண்டு. யாருக்கும் தெரியாமல் சில காரியங்களை செய்வதால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ரகசியத்தை காப்பது நல்லது. இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை பெறுங்கள். பிரபஞ்சத்தினிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். பஞ்சபூத வழிபாடு நல்லது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை வழிபடுபவர்களுக்கு இயற்கை அன்னையினுடைய அனுகிரகம் மென்மேலும் வாழ்க்கையில் வளர உயர மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக அமையும். வளர்ச்சி நிறைந்த பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். உங்களுக்கு ஏற்புடையது போல ஒரு சிலருடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிருஷ்ட திசை மேற்கு. அதிருஷ்ட எண் 6. அதிருஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாக்கும். வேகம் பிறக்கும். எதிர்கால செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். ஏற்றத்தை பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உதவிகள் உண்டாக்கும். மாற்றம் பிறக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றி உண்டாக்கும். தெய்வ சகாயத்தை பெறக்கூடும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகள் யாவும் திருப்திகரமாக அமைய வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நவ கிரகங்களினுடைய கோள்சார அமைப்பும் சஞ்சாரத்தை பொறுத்து உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது வீடு, மனை தொடர்பான விஷயங்கள்ல லாபகரமான போக்கு இருக்குங்க. சொந்த வீடு நிச்சயமாக உங்களுக்கு அமையலாம். அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமான நிலையை எட்டும். வருமானம் திருப்திகரமாக கிடைக்குங்க. தொழில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு எண்ணிய காரியங்கள்ல கைகூடும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பணம் வரும். அது மட்டுமில்லாமல் காரியங்கள் யாவும் அனுகூலமானதாகவே நடக்குங்க. சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். கல்வி தொடர்பாக மாணவர்கள் அரசினுடைய உதவியை கோரியிருந்தால் சலுகைகள் கிடைக்கும். உங்களுக்கு படிப்பு சம்பந்தமான சில மானியம் தொகை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புனித யாத்திரை தெய்வ அனுகூலத்தின் மூலம் நடக்கும். வெளியூர் பயணங்களை, ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள்.
திருப்பணிகள் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை தினம் சிவ ஆலயங்களில் உழவார பணி செய்தாலும் புண்ணியம் வந்து சேரும். வெயில் கோடை காலத்தில் தான தர்மங்கள் செய்யவும், அதேபோல் உறவுகளிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்குங்க. வியாபார நிமித்தமாக புது வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். சக வியாபாரிகளுடைய அனுசரணையான போக்கு காணப்படலாம். மன நிம்மதியும் நிறைவும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதேபோல் கேது பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. இதனால் புத்தி கூர்மை அதிகரிக்குங்க. எந்த வேலைகளை எந்த நேரங்கள்ல செய்யணுங்கிற புரிதல் என்பது உருவாக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை பற்றி மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவை பூரணமாக பெற முடியும். தாய் தந்தையர் உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தையும் நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவார்கள். ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகள் உங்களுக்கு உயர்வை உண்டாக்கி தருங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு மனை தொடர்பாக நிலம் சார்ந்த விஷயங்களை கண்டறிவீர்கள். அறியப்படாத சில விஷயங்களாக இருந்தாலும் கூட அதனுடைய தன்மைகளை கேட்டு உணர்ந்து ஆராய்ச்சி செய்து செயல்படுத்துவீர்கள். குடும்ப நபர்களிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்குண்டான பலன் உண்டு. காதலர்களுக்கு பார்க்கும்பொழுது எண்ணிய காரியங்கள் கைகூடுங்க. தாய் தந்தையருடைய ஆசையை பூரணமாக பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய விஷயங்களில் நல்ல சுப செய்திகள் வந்து சேரும். இந்த நாளுக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் 3 கிரகங்களும் சுபத்தை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில் கல்வி, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்பான செயல்கள், உத்தியோகத்தில் நல்லதொரு மேன்மை பெறுவதற்கும் அது தொடர்பான முயற்சிகள் எடுப்பதற்கு சுக்கிர ஓரை மிகவும் சிறந்தது. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை எண்ணங்கள் ஈடேறுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் திருப்தியாகவும் தன லாபம் பெற்று நன்றாக வாழ வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் ஞாயிற்றுக்கிழமை நவ கிரகங்களினுடைய கோள்சார அமைப்பும் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அமையும். எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கிறது என்பதை பார்த்து முழு பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மனதில் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதங்கள்ல நடக்குங்க. சுப பலன்களை பெறுவீர்கள். யோகம் நிறைந்த நாள். நவ கிரகங்களினுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. கடன் சார்பான பிரச்சனைகள்லாம் குறையுங்க. தன லாபம் பெறுவீர்கள். வரவேண்டிய பணம் தகுந்த நேரத்திற்கு கைக்கு கிடைக்கும். எதிர்பாராத வகையிலேயே முதலீடுகள் நீங்கள் செய்திருந்தால் அந்த பணமும் கைக்கு கிடைக்கலாம். பங்கு சந்தை மூலமாக அபிவிருத்தி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பணம் சம்பந்தமான எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூடி வருங்க. சிம்மராசி அன்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள். சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, அன்னதானம் செய்வது, குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பது, மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மற்ற உயிர் ஜீவ ராசிகளுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு உணவினை தானமாக வழங்குங்கள். குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்கள் பொறி போடுவதாலும் சகல விதமான தோஷங்கள்ல விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செய்து வாருங்கள். அஷ்டம குருவினுடைய தாக்கம் குறையுங்க. நவ கிரகங்களினுடைய நல்லருளை பூரணமாக பெறுவதற்கு தினம்தோறும் யாராவது ஒருவருக்கு முடிந்த வரையில் ஒரு நபருக்காவது உணவினை வாங்கி கொடுத்து வந்தாலே போதும். எந்த துன்பங்களும் காணப்படாது. மனதில் இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல மட்டும் விழிப்புணர்வாக இருக்கணும். ஏனென்றால் 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்துல அந்த பாவத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சனி பகவான் ஆயுள் காரகன், கர்மகாரகன். ஆக அவரே அந்த இடத்தில் இருப்பதால் சனிக்கிழமை தினத்தில் எப்பொழுதுமே நீங்கள் மறக்காமல் காகத்திற்கு உணவு வைப்பதும், தினம் தினம் மாற்றுத்திறனாளிகள் ஒருவருக்கு நீங்கள் உணவு கொடுப்பது நல்லது. ஆக ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய வழிபாடு செய்வதும், ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரிப்பது, சூரிய பகவானுக்குண்டான தானியமான திணையை வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது கோதுமை வைத்து வழிபடலாம் நல்லது. சிவ ஆலயங்களுக்கு சென்று வருவதும், நெய் விளக்கு ஏற்றி தீப ஆராதனைகள் செய்வதும், கருவறையில் நீங்கள் நெய்களை வாங்கி கொடுக்க வேண்டும். அதிலும் விலை உயர்ந்த உயர்தரமான நெய் அல்லது எண்ணெயை வாங்கி கொடுங்கள். அது உங்களுக்கு சகல விதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கர்ப்ப கிரகத்தில் எரியக்கூடிய விளக்கானது உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். ஒளிமயமான எதிர்காலம் அமையுங்க.
நெருக்கமானவர்களுடைய உதவியால மேன்மைகள் அதிகரிக்க மாணவர்களுக்கு படிப்புல நல்லதொரு வளர்ச்சி ஏற்படலாங்க. ஆவணம் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக கவனமாக செயல்படணும். உங்களுடைய ராசியின் 3வது இடம் இளைய சகோதர ஸ்தானம். அந்த இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் ஏற்படுங்க. ரொம்ப பொறுமையாக பேசணும், செயல்படுறது நல்லது. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நேர்மையான விஷயங்களுக்கு மட்டுமே நீங்கள் ஈடுபடுவீர்கள். அதனால் எந்தவிதமான பிரச்சனைகளும் காணப்படாது. ஆக சிம்மராசி அன்பர்களே, காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாள் மத்தியமமான பலன்களை இருக்குங்க. எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும், நடக்காமல் கூட போகலாம். மன விரக்தியை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். எதிர்கால துணையினுடனான பேச்சை குறைத்துக் கொண்டு இன்றைய நாள் மௌன விரதம் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சுப பலன்கள் நிச்சயமாக வந்து சேரும். உங்களுடைய ராசிக்கான சுப உரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரக உரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குறிப்பாக செவ்வாய் உரையில் சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு ஏற்றது. சூரிய உரையில் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். ஞாயிற்றுக்கிழமை தினம் மஞ்சள் நிறத்தாலான உடைகளை பயன்படுத்துவதும் கைக்குட்டைகளை பயன்படுத்தினாலும் நல்லது. நட்சத்திர பலன்கள் மக நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுமையாக செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் தன்னம்பிக்கையும் தன லாபம் பெற்றிட வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் ஞாயிற்றுக்கிழமை கோல்சாரத்தினுடைய அமைப்பும் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் வீற்றிருக்கின்றன அதை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்களை அமையுங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த வகையில் தனவரவின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்குங்க. வருமானம் திருப்தியாக இருக்கும். பொருளாதார நிலைகள்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். நெருக்கடி என்பது காணப்படாது. வண்டி வாகனம் தொடர்பான கடன்கள் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எண்ணிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மிக திருப்தியாகவும் சிறப்பாகவும் வாழ்வதற்குண்டான நாள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குறையும். கன்னிராசி என்பர்களை இந்த நாள் நவ கிரகங்களுடைய கோல்சாரமும் சஞ்சாரமும் உங்களுடைய பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கின்றன. ஆக இந்த நாள் நவகிரக வழிபாடு செய்வதும் சூரிய பகவானுக்கு கோதுமை அல்லது திணை வைத்து வழிபாடு செய்து வந்தாலே போதும். உங்களுக்கு நல்லாசி பூரணமாக கிடைக்குங்க. குழப்பங்கள் என்பது காணப்படாது. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வியாபாரம் தொடர்பான வேலைகளில் அதிகமாக ஈடுபடுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய வருகை திருப்திகரமாக இருக்கும். இதனால் விற்பனையும் அமோகமாக இருப்பதால் தன லாபம் பெறுவீர்கள். கைக்கு கணிசமான பணம் வந்து கொண்டே இருக்கும். வேலை நிமித்தமாக வெளியே செல்லக்கூடிய கன்னிராசி இளைஞர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றமும் சுப செய்திகள் கிடைக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆதரவு உண்டாக்கும். சக பணியாளர்களால் ஆதரவு ஏற்படக்கூடிய நாள். மனநிலையில் நல்லதொரு தைரியமும் வெற்றியும் நிறைந்ததாகவே இருக்குங்க. பல்நோக்கு திறமைகளை கொண்டிருப்பீர்கள். கலை தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். அரசு காரியங்கள் உங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்துங்க. நடனம், நாடகம், நடிப்பு இது தொடர்பான செயல்பாடுகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. பத்திரிகை துறையில் பணிபுரிபவர்கள், கேமரா உத்தியோகம் செய்பவர்கள், அதே போல எழுத்தாளர்களுக்கும் சினிமா தொடர்பான துறைகளாகட்டும் ஊடகத்துறையில் பணிபுரியக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறதுனால தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோகத்துல பல நிலைகள் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்குங்க. உயர்வு ஏற்படக்கூடிய நாள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. சில நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். குடும்ப நபர்கள் என்றால் விட்டு கொடுத்த அனுசரணையாக இருந்தால் எந்த துன்பங்களும் காணப்படாது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுக்காக எதிர்பார்த்திருப்பீர்கள். கன்னிராசி என்பவர்களை இந்த நாள் மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். தடை தாமதமான விஷயங்கள் கைகூடி வரலாங்க. காதலர்களுக்கு மன நிறைவு மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். உத்தியோகம் தொடர்பாக வீட்டிலிருந்தே பணிபுரிபவர்களுக்கு தன லாபம் பெறக்கூடிய அமைப்பும். வெளியிடங்களுக்கு குடும்ப நபர்களோடு சென்று வருவீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்குங்க. இந்த நாள் பிள்ளைகளுடைய தேவைகளை உணர்ந்து பூர்த்தி செய்வீர்கள். கல்வி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு தகுந்த கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வெளியிடங்களுக்கு உங்கள் துணைவியாரோடு செல்வதால் மனதில் ஒரு சில மாற்றங்கள் உண்டு. மன நிறைவு அமைய பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த 5 கிரக உரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு உரையில் சுப காரியங்கள் செய்யலாம். சுக்கிர உரையில் சொத்து தொடர்பாகவும் பணம் சார்பான விஷயங்களுக்கு நல்லது. புதன் உரையில் அரசாங்கம் சம்பந்தமான செயல்களில் ஈடுபடுங்கள். அற்புதம் உண்டாகும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை தடை தாமதங்கள் குறைய பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.
துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய செயல்கள் யாவும் திருப்தியாகவும் மன நிறைவுடன் அமைய வேண்டுமென இறைவனை மனதார நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. நவ கிரகங்களினுடைய கோல்சாரம் மற்றும் சஞ்சாரத்தினுடைய நிலைகளும் உங்களுடைய ராசி பாவத்தில் எந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன என்கிற நிலை பொறுத்துதான் ராசிக்கான பலன்களை அமையுங்க. பொருட்சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய நாள். புதிய ஆராய்ச்சி சார்ந்த தேடல்கள்லாம் அதிகரிக்குங்க. யார் எந்த விஷயத்தை சொன்னாலும் அப்படியே நம்பாமல் அதனுடைய தாத்பரியங்களும் அதனுடைய உண்மையான விளக்கங்களையும் ஆராய்ந்த பின்னரே நீங்கள் நம்பக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எடுத்த உடனேயே எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே நம்ப மாட்டீர்கள். புதிய நபர்களால தொழில்கள்ல புதிய வாய்ப்புகள்லாம் உண்டாக்க போகிறது. கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். குடும்ப நபர்களிடையே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில உத்தியோக ரீதியாக வேலைகள்லாம் செயல்படுவீங்க. சக பணியாளர்களுடனான போக்கு உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் கணவன் மனைவி கிடைக்கே அந்யுன்யம் அதிகரிக்குங்க. நெருக்கம் உள்ளவர்களாக இருப்பீங்க. குறிப்பாக ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடப்பீர்கள். இதனால் எந்த விதமான வம்பு சண்டைகளோ வாக்குவாதங்களோ எந்த பிரச்சனைகளும் காணப்படாது. அன்பு நிறைந்த குடும்பமாக இருக்குங்க. ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் சம்பந்தமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றுங்க. நிர்வாக திறமைகள்லாம் அதிகரிக்கும். தனித்து ஆளுமை செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்குங்க. எந்த இடத்துல இருந்தாலும் தன்னிலை மாறாமல் நேர்மையாகவும் கண்ணியத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் நடக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆக துலாம் ராசி என்பர்களே, நேர்மைதான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. ஆக பிறருடைய செயல்களை நம்பாமல் தனக்கென்று ஒரு தனி வழி பாதையை வகுத்துக் கொள்வீர்கள். கொள்கை உள்ளவராகவும் லட்சியத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. வியாபார விஷயமாக புது நபர்களுடைய போக்கு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துவதோடு அனுசரணையான நிலையும் உண்டு. குடும்ப நபர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. இந்த நாளில் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக கவனித்து செய்யக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு படிப்பு கல்வி தொடர்பாக நல்லதொரு முன்னேற்றம் உண்டு. தெரியாத விஷயங்களை நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுத்துவீங்க. வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்குங்க. மன நிறைவு உள்ள நாள். காதலர்களுக்கு எண்ணிய வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். லட்சியத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். எண்ணிய காரியத்தை சாதித்து தீரும் வரையில் ஓயமாட்டீர்கள். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. சமூகம் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உண்டு. இயலாதவர்களுக்கு படிக்க வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு கூட படிப்பதற்கு பொருளாதார நிதி உதவி செய்து வருவீர்கள். துலாம் ராசி அன்பர்களை, கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். எதிலும் நீதி, நேர்மை, நியாயம், நம்பிக்கை இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமாகவே இருக்கிறது. ஆக இறைவனுக்கு பிடித்த பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள். மனநிலையில் நல்ல தெளிவும் சிந்தனைகளில் நல்லதொரு முடிவுகளும் இருக்கும். தன லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள். வியாபார விஷயமாக வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டாகலாம். இந்த நாளுக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை ஏற்படுத்துங்க. செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயத்திற்கு சந்திர ஓரையும், கல்வி சம்பந்தமாக சுக்கிர ஓரையும் சிறப்பு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் உண்டாகுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யுன்யம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களை தனித்திறமை வெளிப்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்களில் வெற்றியும் மன நிறைவும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டுமென இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் ஞாயிற்றுக்கிழமை தினம் நவகிரகங்களினுடைய கோல்சார அமைப்பும் நவகிரகங்களின் சஞ்சாரத்தினுடைய நிலையை பொறுத்தும் உங்களுடைய ராசி பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன என்கிற நிலை குறித்துதான் ராசிக்கான பலன்களை அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள் கைகூடி வரும். சுப செய்திகள் கிடைக்குங்க. எல்லா விஷயத்தையுமே மிக திறமையாக செய்து முடிப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தெய்வ கடாட்சம் பூரணமாக இருக்கிறது. நவ கிரகங்களுடைய நல்லருள் காரணமாக தொடக்கமே உங்களுக்கு சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். விடுமுறை நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஆலய வழிபாடு செய்து வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். இயல்பாகவே சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். எண்ணிய காரியங்களை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய நிலையும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு துரிதமாக ஒவ்வொரு வேலைகளிலும் ஈடுபடுவீங்க. பொருளாதாரம் தொடர்பான எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் கிடைக்குங்க. மன அமைப்பு உங்களுக்கு திருப்திகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருங்க. சம்பள உயர்வு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு தன லாபத்தின் மூலமாக முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்குங்க. எண்ணியபடி வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நிலம் சார்ந்த விஷயங்களுக்கும் வேளாண்மை தொடர்பாக விவசாயம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே கை கொடுக்குங்க. கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கிறது. பெற்ற பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய நிலை உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களை, தெய்வ கடாட்சத்தின் மூலம் மிக துரிதமாக ஒவ்வொரு வேலைகளிலுமே ஈடுபடுவீங்க. உறவினர்களுடன் பேசும்பொழுது மட்டும் பொறுமையாக இருக்க வேண்டும். வியாபாரத்துல பங்குதாரர்களிடம் இருந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க. எடுத்த வேலைகளை முடிக்கிறதுக்கு சில அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் நன்மை நிறைந்த நாளாகத்தான்
தான் இருக்கிறது. பழைய முடிவுகளை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். புதிதாக இன்றைய நாளுக்குண்டான வகையில நவ கிரகங்களினுடைய பாவத்தை பொருத்தம், சஞ்சாரத்தை பொருத்தம் நீங்கள் ஒரு சில முடிவுகளை புதிதாக எடுத்தால் ஓரளவிற்காவது நன்மை உண்டு. பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப பேச வேண்டாம். நன்மைகள் அதிகமாக ஏற்படுவதற்கு மௌன விரதம் கடைபிடிப்பதும், சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய ராசிப்படி சூரிய பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள். மாணவர்களே, உங்களுடைய படிப்பு சம்பந்தமான நிலைப்பாடுகளில் எண்ணிய காரியங்கள் கைகூடி வருங்க. தெரியாத விஷயங்களை கூட அறிந்து கொள்வீர்கள். தாய் தந்தையருடைய ஆதரவான போக்கு உங்களுக்கு உண்டு. காதலர்களை இன்றைய நாள் எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு சில வேலைகள் உங்களுக்கு அலைச்சல்களுக்கு பிறகுதான் நடக்கும். வீட்டில் பெரியவர்களிடம் மனவிட்டு பேச வேண்டும், கலந்து ஆலோசிக்க வேண்டும். தன்னிச்சையாக சில முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்கால துணைக்கு தேவையான சில பரிசு பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு சில இழுபறிகள் நிலைகளாகவே இருக்கும். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளோடு விட்டுக் கொடுத்து செல்வதால் ஓரளவிற்கு மன நிம்மதியும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபம் பிறக்கக்கூடும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப உரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் சுபத்தை ஏற்படுத்தக்கூடியது. கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்களை செய்யலாம், நல்ல பலன் உண்டாக்குங்க. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களை வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை, நிதானம் வேண்டும், அவசரப்பட வேண்டாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய சகல காரியங்களும் சித்தியாக வேண்டும் என சூரிய பகவானை வணங்கி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான கோல்சாரத்தினுடைய அமைப்பும் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தினுடைய நிலையை வைத்து ராசிக்கான பலன்கள் அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. ஆக ஞாயிற்றுக்கிழமை தினம் சிவசூரிய வழிபாடு செய்வது அவசியம். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள்லாம் கிடைக்குங்க. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். கலகலப்பான அமைப்பு உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. குடும்ப சூழ்நிலை, பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெறுவீர்கள். வாழ்வாதாரம் சற்று உயருங்க. வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்துவீர்கள். உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த இடர்பாடுகளை களைந்து எதிர்நீச்சல் போட்டு வெல்லக்கூடிய அமைப்பு உண்டு. எதிரிகள் என்பதே காணப்படாது. இருந்தாலும் எப்படி சமாளிக்க வேண்டுமோ அந்த முறையில் சமாளித்து மீண்டு வந்து விடுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் ராசிநாதன் குரு பகவான் அவருடைய சஞ்சாரமே 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் அமைவதால் உங்களுக்கு சுக போக வாழ்விற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் காணப்படாது. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். குரு பகவானை நினைத்து தினந்தோறும் வழிபட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையுங்க. புதுவிதமான ஆசைகள் உருவாக்கும். புதிய பொருட்கள், பொன் பொருள், ஆபரண சேர்க்கை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகரிக்கலாம். நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. குடும்பத்துல நல்லதொரு ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கலாம். காதலர்களுக்கு இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து சாதிப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். புத்தியில் நல்ல தெளிவு இருக்குங்க. பெற்றோர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களுடைய ஒப்புதல் பெற்று திருமணத்திற்குண்டான வேலைகளில் ஈடுபடலாம். காதலிக்கக்கூடியவர்கள் இரு வீட்டாருடைய மன அமைப்பையும் ஒருங்கே நீங்கள் செய்தல் வேண்டும். தன்னிச்சையாக சில முடிவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். அப்பொழுதுதான் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. சமூகம் தொடர்பான காரியங்கள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சபை தொடர்பான காரியங்களில் ஈடுபாடு இருக்கும். மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கூறக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள். நிர்வாக திறமை அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் மேன்மை பெறக்கூடிய வகையில மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. வியாபாரத்துல முதலீடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவ்வப்போது எழலாம். புதிய வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. வாஸ்துப்படி வீடு கட்டுமானத்திற்குண்டான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். புது வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் மனதில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, 7.5 சனிக்காலம் முடிந்து உங்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிக திருப்திகரமாகவும் சொத்துக்கள் சேரக்கூடிய நிலையும், பூர்வீக சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். பாக பிரிவினை திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியம் நிறைந்த நாள். உங்களுடைய ராசிக்கான சுப உரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரையில் பணம் சம்பந்தமான செயலுக்கு நல்லது. புதன் ஓரையில் மாணவர்கள் படிக்க துவங்கினாலும் நல்ல பலன் ஏற்படுத்தி கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களை மகிழ்ச்சியான நாள். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை 11 முறை சுற்றி வலம் வர வேண்டும்.
வெற்றிலை மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய அருள் பூரணமாக கிடைக்கும். ஆன்ம பலம், மனோபலம், புத்திர் பலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், எல்லா விதமான பலங்களையும் பெற்று நன்றாக வாழ்வீர்கள். ஆக மூலம் நட்சத்திரக்காரர்களே, மறவாதீர், ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டாக்குங்க. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளா குறையும், தன லாபம் பெறுவீர்கள். வரக்கூடிய பணம் தகுந்த நேரத்திற்கு கைக்கு வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகள் யாவும் திருப்தியாகவும் மன நிறைவுடன் அமைய வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் நவ கிரகங்களினுடைய கோள்சார அமைப்பும் கிரகங்களின் சஞ்சார நிலையை பொறுத்துதான் ராசிக்கான பலன்களை அமையும். ஞாயிற்றுக்கிழமை தினம் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் வீற்றிருக்கின்றன என்பதை பார்க்கலாம். நண்பர்களின் வட்டாரத்துல உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்குங்க. சொத்துக்கள் தொடர்பான எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையுங்க. சகோதரர்களிடம் அனுசரித்து போக வேண்டியது அவசியம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். எந்த விதத்திலும் வாக்குவாதங்களோ அல்லது மற்ற பொருளாதார சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எந்த ஒரு நிலையிலுமே தன்னிலை மாறாமல் இருப்பது அவசியம். 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானுடைய சஞ்சார அமைப்பு இருக்கிறதுனால சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்லாம் கைகூடி வரப்போகுது. சொந்தமாக வீடு, இடம், நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பிள்ளைகளிடம் நல்ல ஒரு நிலை ஏற்படுங்க. ஆபரணங்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகரிக்கும். சுகஸ்தானம், அதாவது 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைக்கிறது. மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். புதியதொரு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு மற்ற விஷயங்களிலும் ஈடுபாடு, ஆர்வம் அதிகரிக்கும். குடும்ப நபர்களுடைய செயல்களில் எப்பொழுதும் கனிவாக இருக்க வேண்டும். சகோதரர்களிடமோ சகோதரிகளிடமோ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. வம்பு சண்டைகள், வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவே காணப்படுங்க. மனநிலையில் எண்ணிய வேலைகளை திறம்பட முடிப்பீர்கள். காதலர்களுக்கு மன சந்தோஷமும் நிறைவும் உண்டாக்கக்கூடிய நாள். தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கு திருப்தியை உண்டாக்கும். இரு வீட்டாருடைய ஒத்துழைப்போடு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை துவங்குவீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் யாவிலுமே அற்புதங்கள் நிகழுங்க. வியாபாரம், தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டாக்கும். வேலை தேடுவோருக்கு நல்ல நிலையில் உயர்வீர்கள். சுப செய்திகள் இருக்கும். தற்போது உத்தியோகத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பணியில் இருப்பவர்கள், கல்லூரிகளில் பணி செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கும், அரசு தொடர்பான காரியங்கள் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் துறையில் வலம் வருபவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. இந்த நாள் மாணவர்கள் எண்ணிய பாடங்களை படிக்கலாம். முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரக ஓரைகள் சுபத்தை ஏற்படுத்தக்கூடும். சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. கல்வி மற்றும் பணம் சார்ந்த செயலுக்கு புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரை நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறை பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகள் யாவும் திருப்திகரமாக அமைய வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் நவ கிரகங்களினுடைய கோள்சார அமைப்பும் நவ கிரகங்களின் சஞ்சாரம் பொறுத்துதான் ராசிக்கான பலன்களை அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது எதிலும் எச்சரிக்கையுடன் இருங்கள். வாக்குவாதங்கள் அவ்வப்போது நேரிடலாங்க. விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான வேலைகள்ல பொறுப்புகள் கூடுதலாகவே இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது அவற்றை குறைத்துக் கொள்வதும், தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி அதிகம் பகிராதீர்கள். ஒரு விஷயத்தை சாதிக்கும் வரையில் சாணக்கியன் சொல் போல ரகசியத்தை பாதுகாத்தால் மட்டுமே அதில் நல்ல பலன் உண்டு. எடுத்துக்காட்டாக பணவரவு உங்களுக்கு வருகிறது என்றால் அவற்றை பிறரிடம் எடுத்து கூறாதீர்கள். அவற்றை ரகசியமாக வைத்திருந்து முடியும் வரையில் நெருக்கமானவர்களோ அல்லது வேறு குடும்ப நபர்கள் இருந்தாலும் வெளிப்படுத்தாமல் அவற்றை ரகசியமாக பாதுகாத்தால் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். வெளிப்படுத்தினால் அனைத்துமே காணாமல் போய்விடலாம். ஆக திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. மற்றவர்களுடைய குண நலன்களை அறிந்து கொண்டு நடப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். நல்லதொரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும்.
கும்பராசி அன்பர்களே, தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தினம் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதும், மாலை 4:30 முதல் 6 மணி வரையில் ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வர கொடான கொடி பலன்களை பெறுவீர்கள். அதிலும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடக்கக்கூடியதாக இருந்தால் பன்னீர் அபிஷேகம் எப்பொழுதும் செய்து வந்தால் உங்களுக்கு சுப பலன் அதிகரிக்குங்க. ராகு பகவானுடைய அனுகிரகமும் பூரணமாக கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, சதயம் நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் ஆக கும்பராசி அன்பர்கள் சதயம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் ராகு பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ய நல்ல பலனை பெறுவீர்கள். உடல் நிலையில் நல்ல ஆரோக்கியம் காணப்படும். அவ்வப்போது சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவை உடனுக்குடன் மறைந்துவிடும். எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. தன லாபம் பெறக்கூடிய வகையில கடுமையாக உழைப்பீர்கள். சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இந்த மாதம் சித்திரை மாத தொடக்கம் சுபகிருத்து தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா விதமான வளர்ச்சிகளையும் நல்ல ஒரு அமைப்பையும் சுபிக்ஷத்தையும் உண்டு பண்ண போகிறது. தைரியமாக இருங்கள். மாணவர்களுக்கு படிப்பினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வீர்கள். விடுமுறை நாட்களாக இருந்தாலும் படிப்பின் மீதான ஒரு கவனத்தை தனியாக செலுத்துவதாலும் தெரியாத பாடங்களை படித்துக் கொள்வதாலும் வரக்கூடிய தேர்வில் மேன்மையான மதிப்புகளை பெறுவீர்கள். தாய் தந்தையருடைய பேச்சுக்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையும், ஆசிரியர்களுடைய செயல்பாடுகள் உத்வேகத்தையும் உங்களுக்கு பொறுமையும் உண்டாக்கி தரும். இந்த நாள் காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்குங்க. சில நேரங்கள்ல சங்கடங்களும் வந்து சேரலாம். பேச்சுக்களை முற்றிலுமாக தவிர்ப்பதோடு குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. உங்களுடைய ராசிக்கான சுப ஹொரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை ஏற்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் புதன் ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சார்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை மிகவும் அற்புதம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களே, பொறுப்புகள் அதிகரிக்கும், இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை கருத்துக்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. இறைவனுடைய அருளால் இன்றைய நாள் சிறப்பாக இருப்பதற்கு நவகிரக வழிபாடு பூஜைகள் செய்வதும், ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம் அல்லது வீட்டிலேயும் ஒலிக்க விடலாம். படித்து வந்தால் இன்னும் அதீதமான சிறப்பினை பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு அனைத்துமே நன்றாகவே நடக்குங்க. இறை வழிபாடுதான் மிக முக்கியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மனநிலையில் நல்ல தெளிவும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக அமைய வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் நவ கிரகங்களினுடைய கோள்சாரம் சஞ்சாரத்தை பொறுத்தும் உங்கள் ராசி பாவத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் அமைந்திருக்கின்றன என்பதனுடைய நிலையை வைத்தும் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது புதிய நபர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குறை கூறாதீர்கள். தவறுகளை இருந்தாலும் மன்னித்து போகக்கூடிய போக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் கருத்து முரண்பாடாக எந்த விஷயங்களையும் பேச வேண்டாம். பிறருடைய குற்றம் குறைகளை அலசி ஆராய்வதை கைவிட வேண்டும். மாற்றங்கள் உண்டாக்குங்க. செயல்பாடுகள்ல சில விஷயங்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். வேகம் இல்லாம விவேகத்தோட செயல்பட வேண்டிய நாள். வண்டி வாகன பயண நேரங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பினுடைய தன்மைகளில் ஒரு சில மந்தத்தன்மை இருக்குங்க. படிக்கணும்னு நினைச்சாலும் சரியான நேரத்திற்கு உட்கார முடியாது. படிப்பில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். ஆக நேரத்தையும் காலத்தையும் அனுசரித்து செல்ல வேண்டும். வேடிக்கை, கேளிக்கை, விளையாட்டு போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தியானம், யோக பயிற்சிகளில் ஈடுபட்டால் மாணவர்களே படிக்கக்கூடிய நிலையும் மனதில் தெளிவான சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடும். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதாக இருந்தால் அதற்கு முன்னர் 5 நிமிடமாவது தியான பயிற்சிகளில் ஈடுபட்டு பிறகு முடிவெடுங்கள். மூச்சு பயிற்சி செய்வதால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். பழைய நினைவுகளால மனசுல அமைதி இல்லாத ஒரு நிலை இருக்கும். சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம். சஞ்சலங்கள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். மீனராசி அன்பர்களே, பேசுவதை நீங்கள் குறைத்துக் கொள்ளல் வேண்டும். அதிகமாக யாரிடமும் கருத்துக்களை பரிமாறாதீர்கள். தொழில் விஷயமாக, வியாபார நிமித்தமாக, பணம் சம்பந்தமாக எதை பற்றியுமே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். வீண் விரயங்கள் உண்டாகலாங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிதானத்தோடு இருந்தால் சகல காரியங்களும் கைகூடி வரும். காதலர்களுக்கு மத்தியமமான பலன்களை உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் அவை தோல்வியே இருக்கும். வெற்றி பெறக்கூடிய அமைப்பு 2-3 தினங்களுக்கு பிறகு கை கொடுக்கலாங்க. ஆக எதிர்கால துணையினுடனான பேச்சை முற்றிலுமாக தவிர்ப்பது. நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. அதிகமான தான தர்மங்கள் செய்வது, பசியோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் உணவு தானம் செய்வது, குடிப்பதற்கு தண்ணீரும் சேர்த்து கொடுக்க வேண்டும். ஆக இந்த நாளில் அன்னதானம் செய்ய மனநிலையில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். குறிப்பாக பச்சரிசியை கொண்டு நீங்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஆரோக்கிய குறைபாடு உண்டாகலாம். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசியினுடைய அமைப்பு படி
சுப உரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக உரைகள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. குறிப்பாக குரு உரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள், சொத்து வாங்குவது, விற்பது இது தொடர்பாக அரசு சார்ந்த செயல்களுக்கு ஏற்றது. பணம் சார்பாக சுக்கிர உரையும், கல்வி சம்பந்தமாக புதன் உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் உரை உத்தமம். அதாவது குரு உரையில் எந்த வேலைகள் செய்தாலும் சுப பலனை உண்டு பண்ணுங்க. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, ரிப்பீட். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை மாற்றங்கள் உண்டாகலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியின்மை உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம். தேவையில்லாமல் பணம் செலவாக்கிக் கொண்டே இருக்கும், காரணமே புரியாது. ஆக இந்த நாள் 4:30 முதல் 6 மணி வரை ராகு கால நேரம். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு மிகவும் விசேஷம். ஓம் தும் துர்க்கே நமஸ்தே அம்பிகே எனும் மந்திரத்தை உச்சரித்து நெய் தீபங்கள் அல்லது நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். குங்கும அர்ச்சனை செய்தாலும் உங்களுக்கு சுப பலனை உண்டாக்குங்க. ராகு பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.